அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். வாங்க இப்போ குரான் எப்படி ஓதுறதுன்னு கூட வீடியோஸ் தான் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்துலேருந்தே எப்படி நம்ம அலிஃப் பார்த்தா அரபி சொற்கள் எப்படி 30 லெட்டர் வருது, அந்த 30 லெட்டர் நம்ம வேணால் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நுக்தா எப்படி ஜபர் எப்படி எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா போய் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸில் இதெல்லாம் வந்து எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்குறேன், எண்டு ஸ்க்ரீன் ஐகார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஓகே, வாங்க இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். 36வது பக்கம் நம்ம இப்போ வரோம். ஆ யா து நா ஆயா துனா. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறேன், இது என்ன எழுத்துன்னு. இது வந்து கடா ஜபர், இதுவும் கடா ஜபர், 2 இடத்துல கடா ஜபர் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி ஓதுறீங்களான்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆயா துனா ஆ ஜா நி ஹி இம் ஆசா நிஹிம் லி இல்லில் காஃபிரீன காஃபிரீன லில் காஃபிரீன சு இப்ஹா நக சுப்ஹானக கலிமாத்தின் கலிமாத்தின் ஹாலிதூன ஹாலிதூன யா பனி யா பனி. யாக்கு வந்து சுக்குன் இருக்குது, என்ன சொல்லியிருக்கேன், எழுத்து சொல்லணும் சொல்லியிருக்கேன். யா பனி காணி தீன காணி தீன காவீன காவீன லி ஈலாஃபி லி ஈலாஃபி லி ஈலாஃபி லி ஈலாஃபி. அதில் ஒன்று எப்படி வேறுபடுதுன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே அம்சா கொடுத்துருக்காங்க, இங்கே அலிஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் வரும். அதுக்காக அவங்களே வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கிறதையும் வெவ்வேறு வார்த்தைகளை வச்சு வெவ்வேறு லெட்டர்ஸ்களை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? குரைஷின் குரைஷின் ஹதாயாக்கும் ஹதாயாக்கும் ஆபிதாத்தின் ஆபிதாத்தின். இப்போ இது பார்ப்போம். அலிஃப் யாஜே ஈ. அலிஃபுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம கடா ஜபர் கடா ஜேர் நம்ம போன பாடத்தில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், ஒரு விசிட். அதை கடா ஜபர் கடா ஜே இதில் வந்து ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்ததில் கடா ஜபர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கடா ஜேர் கொடுக்கல, உல்டா பேஷ் கொடுக்கல. அதை தான் வந்து கடா ஜேர் எப்படி ஓதுவீங்க எழுத்துக்குள்ள அப்படின்றதுக்காக அந்த ப்ரொனன்சியேஷனை இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அலிஃபியா ஜெரி ஈ. நான் வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்கேன், எழுத்து ஓதணும் யாக்கு ஸ்கூன்னு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் ஈ அப்படின்ற மாதிரி கடா ஜெரி இருந்துச்சுன்னா அந்த ப்ரொனன்சியேஷனில் இதை ஓதணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துருக்குறாங்க. ஈ ஹீ அதே மாதிரி ஹீ அப்படின்னு சொல்லணுமா, புரியுதுங்களா? ஈ அதேமாரி ஈ அதே தான் ப்ரொனன்சியேஷன். இப்போ அதை வந்து ஒரு வார்த்தைகளை கொடுத்தா எப்படி ஓதுவீங்கன்னு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். பி ஹி பிஹி ஃபீ ஹி ஃபீஹி வக்கீலி வக்கீலி ஹி வக்கீலிஹி. பாருங்கள், இங்கே கடாஜே இருக்கா. ஈ லா ஃபிஹிம் ஈலாஃபிஹிம் யஹ் ஈ யஹ் ஈ எஸ் தஹ் ஈ எஸ் தஹ் ஈ இப்ராஹீம இப்ராஹீம துர்ஸ கானிஹி துர்ஸ கானிஹி நூரிஹி நூரிஹி பஅதிஹி பஅதிஹி பிமுஸஹ் பிமுஸஹ் ஜிஹி பிமுஸஹ் ஜிஹி. தோர்ஹி இருக்கு பாருங்க, கடா ஜேர் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால் பிமுஸஹ் ஜிஹி. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓதிடுவேன், இருந்தாலும் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக அதை தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிமுஸஹ் ஜிஹி பிமுஸஹ் ஜிஹி. ஓகே, புரியுதுங்களா? இதோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் குரானை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வீடியோஸ் தான் இது. அப்போ தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்கவும் முடியும். ஓகே, தேங்க்யூ.